பேக் டு த டாபிக். இப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கண்டிப்பாக ஸோ நம்ம பிள்ளைங்கள முடிஞ்சளவு தமிழை வந்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதற்கட்டமாக இருக்கணும். நம்மளோட எஜுகேஷனில் ஃபஸ்ட் லைனாக இருக்கணும். அட்லீஸ்ட்டு ஒரு சாய்ஸ் ஆனாச்சும் கொடுங்க. தமிழோட இலக்கணம் இலக்கியத்தை படிக்காமல் வந்துடுறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழை சரி ஓகே, இப்போது திராவிடம் வந்து தமிழுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு எதனால் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ தமிழை பொறுத்து இப்போ உள்ள திராவிட அரசு எடுத்த ஒரு இனிஷியேஷன் என்ன, அதை சொல்லுங்கள் பார்ப்போம் யாருனாச்சும். தமிழ் வந்து உலகத்தோட மூத்த மொழி. இங்கிலீஷு, சமஸ்கிருதம், ஹிந்தி இல்லை வேறு எந்த மொழியாக வேணும்னு இருக்கட்டும், மனிதன் தோன்றுவதற்கு முன்னே தோன்றிய முதல் மொழி நம்ம தமிழ் மொழி தான். அது எல்லாருக்குமே தெரியும், யாரும் இதை மறுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த தமிழ் மொழிக்கு அரசாங்கம் எடுத்த ஒரு இனிஷியேஷன்னா என்ன, உலகம் முழுவதும் பரப்புறதுக்கான இனிஷியேஷன் என்ன இருக்குது? உலக தமிழ் மாநாடு இப்போ எதுவும் போட்டிருக்காங்களா? கிடையாது. உலகத்தில் எந்த விதத்தில் தமிழ் மொழி மூத்த மொழின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க சொல்லுங்கள்? எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்படி தமிழ் மக்கள் திராவிட கட்சிகளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை சொல்லுங்கள். சாரி மக்களே, அரசியல் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், சொல்லணுன்னு தோணுச்சு. எனக்கு நீங்கள் எந்த கட்சி வேணுமானோ ஆட்சி அமைக்கட்டும், எனக்கு அதில் ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. எனக்கு தேவை என்னென்னா என் தமிழ் மொழி வந்து உலகம் முழுவதும் தெரியணும். ஸோ அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு முறையில் தமிழ் மொழி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு நான் ஆதரவு தரேன். ஸோ மக்களே, நீங்களும் இதை தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கரெக்டாக இல்லையா என்னோடய கருத்து அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இருக்கேன் லாரிக்காரன் எவ்வளோ வேகமாக வரான், மிஸ்ட்டு. ரொம்ப கவனமாக போங்க மக்களே, வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது எப்போயுமே கவனமாக போங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆரிய கட்சிங்கள்லாம் இப்போது தமிழ் ஹிந்தியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் திருச்சியோ புதுக்கோட்டையோ போகிற வழியில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தஞ்சாவூர், ஃபார் எக்ஸாம்பிள் செங்கிப்பட்டி இருக்குன்னு வைங்க, செங்கிப்பட்டின்னு தமிழில் எழுதுகிறான், கீழே இங்கிலீஷில் செங்கிப்பட்டின்னு எழுதுகிறான். அதே மாதிரி ஹிந்திலையும் செங்கிப்பட்டின்னு எழுதுகிறான். ஹிந்திங்கிற மொழி நம்ம மாநிலத்தில் எதுக்கு எழுதணும்? சரி ஓகே, ஹிந்தி மக்கள் நிறைய பேர் வேலைக்கு வர்றாங்க, ரைட்டு, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதணும், ஓகே. இப்போ நம்ம தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் இருக்காங்களே, உலகம் முழுவதும் நல்ல தமிழை கொண்டு போக முடிஞ்சா? அது மட்டும் முடியாது. உங்களுக்கு நீங்கள் ஹிந்தியை மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஈஸியாக கொண்டு வந்துடுவீங்க, அப்படி தானே? தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆரிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஏதோ மழை பெய்கிற மாதிரி வேறு இருக்குது இந்த இடத்துல. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே மழை வந்துடும் நினைக்கிறேன். இப்போ துளசியாப்பட்டினம் தாண்டி போயிட்டுருக்கோம் மக்களே. இன்னும் ஆல்மோஸ்ட்டு வேதாரண்யம் ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் ரோடு வேலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவே சேஃபாக போங்க. இந்த பக்கம்னா ரோடு சின்னமாக தான் இருக்குது. மட்டும் இல்லாமல் முக்கத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய முக்கம். என்னென்னா இப்படி வர்றீங்களே என்ன? நம்ம சைடு போட்டு போயிடுவோம், இங்கே நின்றுட்டுருக்க வேண்டாம். மக்களே, நான் இப்போ தான் புதுசாக அந்த சேனலை ஆரம்பித்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையுமே ரோடு வேலை ஆகுது. கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும் இந்த ஊர் மக்கள். நான் டெய்லி வீடியோ போடுறேன், ஒவ்வொரு ஏரியாவாக வீடியோவாக போடுறேன். ஆனால் கொஞ்சம் பார்த்து போங்க. இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் வாங்க. ஸோ அது இல்லாமல்
சைடில் மிரரை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், வண்டி எதுவும் வருதா வரலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வண்டி எடுங்க. அது இல்லாமல் சும்மா குருட்டு வாக்கில் ஆடு குட்டி ரெண்டுமே ஓடியாருது. பார்த்து சேஃபாக போங்க தங்கங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா வாய்மேடு 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாய்மேடு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் என் தம்பி ஒருத்தன் படித்தான். ஸோ இங்கே வரும்போது அவன் நான் மீட் பண்ணிட்டு போவேன் எப்பயுமே. இப்போ 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கான். ஆக்சுவலாக இங்கே தான் மண் ஜல்லி எல்லாமே குட்டி வச்சு அழுறாங்க. இது ஒரு முக்கமாக இருக்குது. எப்பா பூச்செடிகள், இளநீர், சட்டி, பானை, தேங்காய் இங்கே கிடைக்குமா? ஸோ முடிஞ்சளவு இந்த ஊர் மக்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கி. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, பார்த்தேன் அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். வேகத்தடை இருக்குது. கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட்டோட வெஹிக்கிள்ஸு நிறையா போகுதுங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாம் போகுது. ஏன் ஒரு நாள் டிஎல்னு கூட பார்த்தேன், டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷனாக, அது எந்த ஏரியான்னு தெரில எனக்கு. ஏன் பாருங்கள், பிஒய்னு போகுது, பாண்டிச்சேரி. இது நிறைய அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸ் நிறையா இங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாய்மேடுக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நாக்கில் முக்கம் ஒன்று இருக்குது, பார்த்து போவோம். புயல் பாதுகாப்பு கட்டிடம்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. இந்த மக்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படி இந்த இருக்கு பாருங்கள், புயல் பாதுகாப்பு கட்டிடம். கொஞ்சம் பொறுமையாக போவோம். லாரிக்காரன் முன்னாடி எதுவும் வண்டி வருதா, நான் சைடு எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வரணும். ஸோ தமிழ்நாட்டில் சினிமான்ட்டு நிறைய பசங்க சுற்றிட்டுருக்காங்க. ஸோ சினிமா விட்டு வெளில வாங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கோங்க. நானுமே அப்படி தான் இருந்தேன் ஒரு நேரம். இன்னொரு வாய்மேடு 3 கிலோமீட்டர் போகணும். ஸோ நானுமே ஒரு நேரம் சினிமாவில் தான் சுற்றிட்டு இருந்தேன். முன்னாடி சினிமாலாம் நிறையா பார்ப்பேன். ஸோ இப்போலாம் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கட்சியோட மீட்டிங்க்கும் போங்க. ஸோ எல்லா கட்சியிலும் என்னென்ன பேசுகிறாங்க, ஸோ ஒவ்வொரு கட்சியோட கோட்பாடுகள் என்ன, கொள்கைகள் என்ன. ஸோ தமிழர்களுக்கு தேவையான அரசியலை கற்றுக்கணும். அம்மியே ஸோ கண்டிப்பாக இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு மாநிலம் நல்ல ஒரு குரோத்துக்கு வரும். ஸோ தமிழ்நாட்டு இளைஞர்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. களவும் கற்று மரம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அரசியல் கண்டிப்பான அரசியலுக்கு எல்லோரும் வரணும். இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்து, வடிவேல் சார் சொல்கிற மாதிரி. இந்த இடத்துல தான் ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு இந்த ஏரியா வரும்போது பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஹெட்ஃபோன் வச்சுருந்தேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக விவசாயம் யூஸ் பண்ணிட்டு வர இயந்திரங்களோட மண் திட்டாக கிடந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கோட கவரில் மொபைலை வச்சுட்டு ஒயர்டு ஹெட்ஃபோன் தான். ஸோ அப்படி வச்சுட்டு வரும்போது பட்டான்னு ஏறி மொபைல் கீழே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு 1000 ரூபா. அப்போது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1000 ரூபா அதுக்கு தெண்டமாக செலவு பண்ணேன். அழகாக நான் பாக்கெட்டில் வச்சுருக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் உருவாக்கிக்கிட்டேன். சொல்ல போனால் எந்த ஒரு இதுவுமே அதுவாக உருவாக்குறது கிடையாது, நம்மளாக உருவாக்குறது தான். முள் குத்திருச்சு அப்படிமோ, அதுவாக உங்களை வந்து தேடி குத்துச்சு, நீங்களாக தான் தேடி போய் அது இருக்க இடத்துல காலை வச்சு குத்திக்கிட்டீங்க. நம்ம யாரும் ஆனால் முள்ளை குத்திக்கிட்டேன்னு சொல்கிறது இல்லை.
எனக்கு தெரிஞ்சு வாய்மேடு வந்துட்டோம். வாய்மேடோட அவுட்ரு இன்னொரு 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இது வாய்மேடோட ஏரியா தான். வாய்மேடு கடத்தருக்கு தான் இன்னொரு 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ரோட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. சங்கரா கண் மருத்துவமனையா? ஓகே, ஏதோ கண் மருத்துவ முகாம் நடக்குது போகிறாங்க வாய்மேடு பகுதிகளில். எந்த ஊர் மக்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா திருத்துறைப்பூண்டி போகலாம். ஸோ இந்த ரூட்டில் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறோம். வேதாரண்யம் தான் போக போகிறோம். வாய்மேடுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கடத்தரு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு கடத்தரு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு கடத்தரு இருக்குது. இங்கே மழை மக்களே, மழை வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு வேதாரண்யத்தில் மழையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயே என்னாச்சும் நிற்க வேண்டியதுதான் போல். வியாபாரம் பண்ணுறாங்க சோளம் அது இதுன்னு போட்டு. வேதாரண்யம் போகிறதுக்கு டிலே ஆக போகுது. மழை தான் வந்துருச்சு மக்களே. எப்படி போய் சமாளிக்க போகிறோம் மழையில்? சரி, ஓகே, பெருமழையாக வர்ற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவோமா வண்டியை? ஸோ வாய்மேடோட அடுத்த கடத்தரு இது தகட்டூர். ஆக்சுவலாக இது வாய்மேடு பக்கத்தில் தகட்டூர். ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது, ஆனால் இந்த ஏரியா பேர் தகட்டூர். மழை போய் சேர்ற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் நல்லது. ஆப்போசிட்டில் வண்டி வருதா? முக்கம், தயவு செஞ்சு முக்கத்தில் மட்டும் சைடு ஏறாதீங்க நண்பர்களே, சொந்தங்களே, டெல்டா சொந்தங்களே. முக்கத்தில் மட்டும் ஏறாதீங்க.